இப்போ அம்மம்மா கிச்சனில் இங்கே பாருங்கள், பெல் மேலேயே முடக்கத்தான் கீரை முளைச்சி கிடக்கு பாருங்கள். எவ்வளோ முடக்கத்தான் கீரை இருக்குது பாருங்கள். முடக்கத்தான் கீரை இங்கே பாருங்கள், பறித்து வச்சுருக்கேன். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து பறித்து, இதுலேருந்து நிறைய கீரை பறித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். காயெல்லாம் அதிலே பூ காய் எல்லாம் இருக்குது பாருங்கள். அதிலே இருக்கு பாருங்கள். முடக்கத்தான் கீரை இதை பறித்து வச்சுருக்கேன். இது நம்ம அரைச்சி போட்டு எப்படி காயெல்லாம் போட தேவையில்ல, காயெல்லாம் எடுத்துடலாம். பூ இருந்தால் பரவாயில்ல. நம்ம இதை அரைச்சி எப்படி இட்லி செய்கிறதுன்னு பார்ப்போம். இட்லி சப்பாத்தி இதெல்லாம் செய்யலாம். நம்ம சப்பாத்தியும் செஞ்சு சாப்பிட்லாம். அதில் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நான் இப்போ இட்லி வீடியோ போடுறேன். இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். இது கீரை வீட்டிலேருந்தே பறித்த கீரை, எங்கள் வீட்டிலேருந்தே பறித்த கீரை, எங்கள் வீட்டு வெளிலேருந்தே பறித்த கீரை. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கேன். இங்கேருந்து பறித்தேன். இப்போ நம்ம கீரையை நல்லா அலசி இது தண்ணி சொட்டுறதுக்காக இப்படி வச்சுருக்கோம். தண்ணி இல்லாமல் போட்டு நம்ம அரைக்கணும். நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு தான் அரைக்கணும். ஏன்னா நம்ம இந்த அளவு இந்த மாவு, இந்த தோசை மாவுக்கு இந்த அளவுக்கு தோசை மாவு, இட்லி மாவுலேயே நம்ம இதை அரைச்சி சேர்த்துக்கலாம். இதுக்குன்னு தனியாக மாவு அரைக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு, உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ நான் இந்த மாவுக்கு தேவையான ஒரு கொத்து கீரை அரைச்சி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம், எனக்கு காரம் தேவையில்லை, அதனால் உங்களுக்கு காரம் வேணும்னா இட்லிக்கு இதில் ஒரு பச்சை மிளகா, இஞ்சி துண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. நாம் வெறும் இஞ்சி மட்டும்தான் போட்டு அரைக்க போகிறேன். இஞ்சி மட்டும் போட்டு நான் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னும் பாருங்க, இந்த அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு துண்டு இந்த மாவுக்கு தேவையான இஞ்சி போட்டுக்கோங்க. சட்னியில் நம்ம பச்சை மிளகாலாம் அரைப்போம், அதனால் சட்னிக்கு பச்சை மிளகா தேவையில்லை. உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா மட்டும், இஞ்சி மட்டும்தான் போட்டுக்கேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். இதில் இந்த அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க, இந்த மாவுக்கு தேவையான அளவு. இந்த மாதிரி நேகாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா நேகாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பச்சையாகவே போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதை நம்ம மாவில் கலந்துடலாம். நல்லா நேகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மாவில் இதை கலந்து வச்சிடலாம். எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த அளவு மாவுக்கு இது போகிறோம். இந்த கீரை போகிறோம். இந்த கீரையே சென்னையில் இது நான் இப்போ இது திருவனந்தபுரத்தில் இருக்கிறோம். நாங்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கிறோம். செம்பழந்திங்கிற இடத்துல இருக்கிறோம். நாங்கள் இருக்கிற வீட்டில் தான், வாடகை வீட்டில் தான். எல்லா கீரையும் இங்கே கொல்லையிலேயே விளையுதுங்க, எல்லா கீரையும். இதை நம்ம கையாலேயே கலந்துக்கலாம். கலந்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அரைச்ச கீரையை இந்த மாவில் போட்டு கிளறி வச்சுருக்கேன், கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் இந்த மாவு. ஏன்னா ஏற்கனவே நம்ம இட்லி மாவு தானே, வீட்டில் அரைச்சி வச்ச இட்லி மாவு தான், புளிச்ச மாவு தான். அதனால் இதில் 1 மணி நேரம் மட்டும் ஊறினா போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிடலாம்.
இட்லி ஊற்றுறது எப்படின்னு நான் காட்டுறேன். ஐயோ, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு பாருங்க, அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை இட்லி ஊற்றிடலாம். இட்லி பானையில் இட்லி ஊற்றிடலாம். இப்படி மேலாவே எடுத்து ஒன்று ஒன்றா ஊற்றிக்கோங்க. இது நல்லா எல்லாருமே சாப்பிட்லாங்க. வயசானவங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லது. தோசையை விட இட்லி தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் இட்லி தான் சாப்பிடுவோம். இதுக்கு பூண்டு சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி, பொடி எல்லாமே நல்லாயிருக்கும். எது வேணாலும் இப்போ நம்ம ஊற்றி வச்ச இட்லி வெந்துச்சான்னு பார்ப்போம். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இப்படி நல்லா தண்ணி தெளிச்சுக்கிட்டு நல்லா வெந்துடுச்சு. நல்லா இருக்குது, பொசு பொசுன்னு இருக்குது. நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு இட்லி. இப்படி அமைக்கி பார்த்தாவே தெரியும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். இந்த இட்லி அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இந்த கீரை இங்கேயே வீட்டிலையே கிடைக்கிறதுனால நான் வாரத்துக்கு ஒரு நாள் செய்வேன். நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு தான், நல்லா சாப்பிடுவேன். இப்போ நான் இப்போ இது லஞ்சுக்கு தான் செஞ்சுருக்கேன். தண்ணி தொட்டுக்கோங்க. நான் இப்போ காலம்பரை 11 மணிக்கு அரைச்சி வச்சேன். நல்லா அந்த கீரை செட் ஆனதுக்கப்புறம் இட்லி ஊற்றிருக்கேன். முடக்கத்தான் கீரை இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை பரிமாறிப்போம். இது சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி, இது உளுத்தம்பருப்பு சட்னி, மிளகாப்பொடி, எதில் வேணாலும் சாப்பிட்லாம் நீங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு பாருங்கள் இட்லி. முடக்கத்தான் கீரை இட்லி வீட்லேயே, எங்கள் வீட்லேயே வளர்ந்து வீட்லேயே ரெடி பண்ண இட்லி. சூப்பராக இருக்கு பாருங்கள். அருமையாக இருக்கு பாருங்க. எப்படி பொசு பொசுன்னு இருக்கு பாருங்க. சாஃப்டாக சாம்பாரோட வச்சு சாப்பிடலாம். ஆஹா, சாம்பார் அருமையாக இருக்குது, சட்னி அருமையாக இருக்குது. சூப்பருங்க. ரொம்ப நேரம் கீரையை அரைச்சி மாவில் சேர்த்து நீங்கள் உடனே கூட சாப்பிட்லாம். ஒன்றுமே நல்லாயிருக்கும். இட்லி மாவில் தான் நம்ம கலந்துருக்கோம். நாள் அரைச்சா இட்லி மாவில் தான் கலந்து செய்கிறோம். நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சென்னையிலலாம் மார்க்கெட்டில் அந்த விலை விற்கிதுங்க.
நான் போட்ட கீரை அளவே வந்து ஒரு பாக்கெட்டு 20 ரூபா 25 ரூபா விற்கிறாங்கங்க. எங்கள் வீட்டிலே இந்த கீரையெல்லாம் கிடைக்கிது, உங்களுக்கெல்லாம் வீடியோ பண்ணி பார்ப்போன்னு தான். இது சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ஒரு நாளைக்கு சப்பாத்தியும் பண்ணி வீடியோ போடுறேன். தேங்க்யூ வெரி மச். பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இட்லி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சாம்பார், அதுக்கு சட்னி எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.